வணக்கம். நாம் முன்னோர்கள் விட்டு சென்ற வர்மங்களை பார்த்துட்டு வரோம். 108 வர்மம். இன்று நாம் பார்க்க போகிறது 60வது வர்மம். கைபுஜ பொருத்து வர்மம். கைபுஜம் பொருத்து வர்மம். இது பின்பக்கத்தில் தான் இருக்குது. அது எங்கே இருக்குது சொல்லட்டுங்களா? பாருங்களா, இப்போது கையை அசைக்கிறேன். இங்கே மேலே எலும்பு இருக்கா? பின்பக்கம் அப்படியே போகும்போது இந்த கை எலும்பு இருக்குல்ல, இந்த எலும்பினுடைய பின்பக்கத்தில் இந்த கை மேலே இருந்து இந்த பல்லங்க, இந்த பல்லங்க தாங்க புஜ எலும்பு. பாருங்கள், ஷேக் பண்ணுறேன். ஷேக் பண்ணும்போது ஒரு அந்த எலும்பு, இந்த கையினுடைய எலும்புடைய முடிவில் இந்த கையினுடைய மேல் முடிவு எலும்பு இருக்குல்ல, அங்கே ஒரு குழி மாதிரி இருக்கும் பின்பக்கத்தில். இதுதாங்க அந்த எலும்பு. இருக்கிற பாருங்க, பின்பக்கம் முன்பக்கம், இது பின்பக்கம். திரும்ப பாருங்க, இந்த பின்பக்கம் தான். இப்போ இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த இடத்த வச்சுட்டு படத்தில் பெருசாக பாருங்க, நடுவரில் வச்சுட்டு 2 நிமிஷம் அழுத்தி விடுறோம். 1 2 3 4 5 6, ஒரு 2 நிமிஷம். 2 பக்கமும் உண்டு. இந்த பக்கமும் அழுத்தணும், அந்த பக்கம் அழுத்தலாம். ரெட்டை வரும். அதுக்கடுத்து வேறு இன்னொன்று 2வது பயிற்சி, கொஞ்சம் வித்தியாசமான பயிற்சி இருக்குது. அதே நடுவரில் வச்சுட்டு மேலும் கீழே அழுத்தணும். பாருங்கள், அப்படி மேலே கீழே அழுத்தணும், மேலே கீழே அழுத்தணும். அதுக்கு லேசாக தடவணும். விட்டு விட்டு அழுத்தணும் ஒரு 2 நிமிடம். மேலும் கீழே தூக்கி அழுத்தணும் ஒரு 30 செகண்ட் அல்லது அரை நிமிடம். 9 முறை தடவும். சரிதானே? இதில் இந்த வரம்புள்ளி நல்ல வரம்புள்ளிங்க. யாரெல்லாம் கை தூக்க முடியலையோ சிறந்த புள்ளி தான். எனக்கு கை இவ்வளோ தாங்க தூக்க முடியல. பிரதான புள்ளி இது, கை தூக்க இல்லாதவங்களுக்கு. அடப்பக்கால ஒரு ஒன்று பார்த்தோம் நமக்கு முன்னாடி. இந்த புள்ளியும் சேர்த்து பண்ணோம்னா கை தூக்க இயலாதவங்க உடனே தூக்கி காது கிட்ட ஒட்டிடுவாங்க. அப்படி வச்சோம். கை தூக்க இயலாதவங்க புய வலி, தோல் வலி, தோல் பொருத்து வலி, ஷோல்டர் பெயின் சொல்லுவாங்க. இதுக்கு இந்த புள்ளி சிறந்த புள்ளி. இந்த புள்ளியை ஈஸியாக நமக்கு நாமே தூண்டலாம். அப்போ தூண்டும்போது இந்த வலியெல்லாம் நம்ம விட்டு விலகிறத பார்க்கலாம். இந்த புள்ளியை பயன்படுத்தவும் உடல் நலம் காப்போம். நம் கையில். அன்புடன் உங்களுக்கான ரவிவர்மன்.